கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போன வாரம் வியாழக்கிழமை நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தாப்புல. அதாவது ஹையர் ப்ரைஸில் உள்ள ஸ்டாக்குக்கும் லோ ப்ரைஸில் உள்ள ஸ்டாக்குக்கு என்ன வித்தியாசம்னு. ஸோ ஹையர் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ஸ்டாக் எம்ஆர்எஃபே எடுத்துக்குவோமே, அதோடய ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா இருந்துச்சு, 10 ரூபா இருக்கும். அதனால தான் அது 1 லட்ச ரூபா பக்கத்தில் இருக்குது. அதையே அவங்க ஸ்ப்ளிட் போட்டாங்க அப்படின்னா அதோட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ ஆயிரும்? 10,000 ரூபா வந்துடும். சில ஸ்டாக்ஸ் 10,000 ரூபா இருக்கிற ஸ்டாக்ஸை கூட இப்போ கூட நெஸ்லேவை பார்த்தீங்கன்னா அதாவது முகமதிப்பு, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருந்ததா 1 ரூபா ஆக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாறும். அதுக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ நம்ம எஸ்பிஐ நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 2% மேலே போயிருந்துச்சு. அடுத்து கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் கரெக்டாக அந்த புல்லிஷ் கேண்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% போனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 2% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐஓபி நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 2 or 3% மேலே போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா செல் பண்ணிடலாம். செல் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து ஜூபிட்டர் வாகன் லிமிடெட். நம்ம கொடுத்தது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம்ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பட் அது வரவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா மோட்டார் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சிருக்கு. ஸோ உடச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனுக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு 1150 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரொம்ப நாள் கரெக்ஷனுக்கு அப்புறம் நேற்று ஒரு 3% வந்திருக்கு. ஸோ இது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்விங்குக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 356 ரூபா, 3560 ரூபா வரும் கிட்டத்தட்ட. ஸோ ரெண்டாவது அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு விபிஎல் நம்ம வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கோம். நம்ம போட்டிருக்க, அதாவது ஒரு சைட்வேஸில் போய்கிட்டு இருக்கு. சைட்வேஸ் உடச்சி நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் டெய்லியில் வந்தாவே போதும், நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ அதோட டார்கெட் 1850 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சம்மர் சீசன் அப்படின்றதுனால இதோட சேல்ஸ்லாம், அதாவது இந்த மந்த்து இந்த ரிசல்ட்ஸு எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் அடுத்த ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இந்தியா மார்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 8% வெறித்தனமாக ஆடியிருக்காங்க. 8%. ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கிறேங்க. டார்கெட் 3190 ரூபா.
நெக்ஸ்ட்டு ராம்கோ சிஸ்டம். ராம்கோ சிஸ்டம் நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. ஸோ நேற்று ஒரே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதை இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதோட டார்கெட் இது கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட டார்கெட்டை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெட்வெப், இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ லிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். இதையும் நம்ம வீக்லி சார்ட்டு தான் எடுத்திருக்கோம். நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகக்கூடிய பேட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.